என்ன இருந்தாலும் இப்படி நடந்திருக்க கூடாது. சிவாஜியை காப்பாற்ற போய் சிக்கலிலே மாட்டிக்கொண்ட சில்க் சுமிதா. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ் சினிமாவிலே 80களில் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை தான் சில்க் சுமிதா அவர்கள். இவர் இல்லாத தமிழ் படங்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். படத்தை வாங்கும் விநியோகஸ்தர்களுக்கு படத்தில் சில்குடைய பாடல் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் அந்த காலத்திலே வாங்கியிருக்காங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு பிரபல நடிகையாகத்தான் சில்க் சுமிதா அந்த காலத்திலே அறியப்பட்டிருக்காங்க. சிவாஜி கணேசன், ரஜினி, கமல்ஹாசன் போன்றவர்களுக்கு எம்ஜிஆருக்கு எவ்வளோ மவுஸ் என்பது இருந்ததோ அதைவிட ஒருபடியாகத்தான் சில்க் சுமிதாவுக்கு இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த காலத்திலே சில்க் சுமிதா அவர்கள் ஒரு படத்திலே நடித்து விட்டால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் என்பது அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு சில்கை பார்க்க வரும் ரசிகர்கள் தான் ஏராளமாக இருந்திருக்காங்க. முன்னணி நடிகளுக்கே இல்லாத ஒரு மரியாதை என்பது இவருக்கு இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் என பிற மொழி படங்களிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியவராகத்தான் இருந்திருக்கிறார் சில்க் சுமிதா அவர்கள். அதற்கு காரணம் அதாவது அகங்காரம் இல்லை, ஒரே நேரத்தில் 3 படங்களில் நடித்துக் கொண்டிருந்தாராம் சில்க் அவர்கள். அதன் காரணமாகவே அங்கு வந்து என்னால் நடிக்க முடியாது என சொல்லி இருக்கிறார். ஏன் இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கூட யார் அந்த சில்க் அப்படின்ற கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே பிரபலமாகி இருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிலையில் அவர் சிவாஜி இருந்த ஒரு மேடையில் கால் மேல் கால் போட்டு மரியாதை இல்லாமல் அமர்ந்திருந்தாராம் என்ற ஒரு செய்தி பத்திரிகையிலே வைரலானது. ஆனால் உண்மையிலே அந்த நேரத்தில் சில்க் நேரடியாக படப்பிடிப்பில் இருந்து வந்தாராம். அப்போது ஷூட்டிங்கில் கொடுத்த கவர்ச்சியுடனே ஆடையுடனே விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் எழுந்திருக்கும் போது அவருடன் எழுந்து நின்றால் கவர்ச்சி உடையில் இருக்கும் சில்கை தான் பார்ப்பார்கள். அது சிவாஜிக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் அவர் எழுந்திருக்காமல் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தாராம். பின்னர் இதை சிவாஜியிடமே கூறி மன்னிப்பு கேட்டாராம் சில்க் சுமிதா அவர்கள். அதாவது சிவாஜி சினிமாவை பற்றி தனக்கு தெரியும் என்பதை கூறியிருக்கிறார். இந்த சுவாரஸ்ய தகவலை பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலர்கள் ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். சில்க் சுமிதாவை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசனுடைய ஒரு மேடைக்கு வருகிறார். அந்த மேடைக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அனைவரும் சிவாஜி கணேசன் வரக்கூடிய அந்த வேலையில் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நமது சில்க் சுமிதா மட்டும் எழுந்து நிற்காமல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவர் ஷூட்டிங் முடித்த கையோடு அதே கவர்ச்சி உடையிலே வந்திருக்கிறார். அந்த நேரத்திலே சில்க் சுமிதா எந்திரித்து விட்டால் கண்டிப்பாக கவர்ச்சியில் இருக்கக்கூடிய சில்க் சுமிதாவைத்தான் அனைவரும் பார்ப்பார்களே தவிர சிவாஜியை அனைவரும் மறந்து விடுவார்களே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சில்க் சுமிதா அந்த நேரத்திலே கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாராம். அது பின்னாடி அமர்ந்திருந்தாராம். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய எந்திரிக்கக்கூடிய வேளையிலே சில்க் சுமிதாவை அனைவரும் மறைத்து விடுவார்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சில்க் சுமிதா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அன்றைய தினம் சிவாஜியிடம் இதை சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். அதாவது மன்னிப்பு கேட்டது என்பது ஒருபுறம் இருந்தாலுமே அன்றைய தினம் பத்திரிகைகளிலே சிவாஜி கணேசனையே மதிக்காமல் இருந்து விட்டார் நமது சில்க் சுமிதா அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகள் மிகப்பெரிய அளவிலேயே செய்திகள் என்பது வெளியானது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சில்க் சுமிதாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மரணம் என்பது இதுவரைக்கும் மர்மமாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.